தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/4/2025 சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலை 10:36 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு வள்ளல் அழகப்ப செட்டியாருடைய நினைவு நாள். காரைக்குடியை கல்விக்குடியாக மாற்றிய பெருமை அவரை சார்ந்தது. வள்ளல் அழகப்பர் என்றாலே மிக பிரசித்தி பெற்றவர், எல்லோருக்கும் தெரியும். கோடி கொடுத்த கொடைச்செல்வம், குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வம் என்பார்கள். தான் குடியிருந்த வீட்டை கூட கல்விக்காக கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வள்ளலாக வாழ்ந்தவர். அதுபோல நாமும் வள்ளல் தன்மையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் சேமித்து அதற்கு பின்னால் நல்ல செலவுகளை செய்ய வேண்டும். பொதுவாக கொடுக்கறதுக்குன்னு ரொம்ப பேருக்கு மனசு வராது. கிள்ளி கொடுப்பார்களே தவிர அள்ளி கொடுப்பதற்கு மனசு வராது சில பேருக்கு. ஒருத்தர் மிகப்பெரிய கோடீஸ்வரன் திருச்செந்தூர் வந்தார், கடலில் குளிச்சாரு. கடலில் குளிக்கிற போது கடல் அலை அவர் இழுத்துக்கின்னு போயிடுச்சு. இழுத்துக்கின்னு போகிற போது பின்னாடி ஒரு சாதாரண ஒரு ஏழை அவரை காப்பாற்றினார். அவருடைய சட்ட காலாரை பிடிச்சி பின்னோக்கி இழுத்தாரு. அந்த பாட்டி வந்துட்டார். வந்த உடனே என்னுடைய உயிரை காப்பாற்றிட்ட, எனக்கு எத்தனையோ கோடி தேரும், நான் உனக்கு ஒரு 1000 ரூபா தர்றேன், இந்த இடத்துல நான் தங்கியிருக்கேன், இந்த ஹோட்டலில் நீ நாளை காலையில் நீ பாரு 6 மணிக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. வந்ததுலேருந்து இவருக்கு ஒரு சிந்தனை, 1000 ரூபா அவருக்கு நம்ம கொடுக்குறோம்னு சொல்லிவிட்டவன் 1000 ரூபாய்க்கு அது தகுதி தானா? அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரை நம்ம உள்ள போனதாக பிடிச்சி நம்ம இழுத்தாரு. இப்போ இவர் இழுக்கலைனாலும் பின்னால் இருக்க யாராவது எத்தனையோ கூட்டம், திருச்செந்தூருக்கு லட்சக்கணக்கில் கூட்டம் வருது. கடற்கரையில் நிற்கிறவங்க யாராவது நம்மளை பிடிச்சி காப்பாற்றிடுவாங்க. ஆகையினால 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னது அதிகம், 500 கொடுத்தா போதும்னு அப்படி ஹோட்டலுக்கு வர்ற போதே அவருக்கு மனம் சஞ்சலமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டாரு. இங்கே படுத்து தூங்குறாரு. தூக்கமே நைட்டு வரல, ஏன்னா 500 கொடுக்குறதே அதிகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி தூங்கிட்டாரு. காலையில் எழுந்திருக்கிற போது அந்த பாட்டி 6 மணிக்கு வந்துட்டாரு. கதவை தட்டுறாரு. ஆகா வந்துட்டாரே, இப்போ பணம் கொடுக்கணுமே, 1000 ரூபா சொல்லியிருக்கவேன்னு ஒரு எண்ணம். 500 கொடுக்கறது ரொம்ப அதிகம், 250 கொடுத்தா போதும். இவர் என்ன செஞ்சுட்டாரு, இவர் ஒரு அடி நம்மளை பின்னாடி இழுத்தாரு. நம்ம வந்துட்டாங்க. ஆகையினால இந்த உயிரை காப்பாற்றுறதுக்குன்னு 1000 தரம்னு சொன்னது அப்படி கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. 250 கொடுத்தா போதும்னு பர்ஸை திறந்து 125 ரூபா எடுத்து கொடுத்தாராம். ஆக நேரம் ஆக 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 மனம் மாறிக்கொண்டே வந்து விட்டது. நினைச்ச மாத்திரத்தில் கொடுத்துடணுமா? ஆகையினாலதான் அபிராமி பற்று சொல்வார், தடைகள் வாராத கொடையும்பார். அப்படிப்பட்ட கொடை கொடுக்கக்கூடிய தன்மையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வள்ளல் தன்மையாக வாழ எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்ற வள்ளல் அழகப்ப செட்டியாருடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் படிக்க வேண்டும், அவருடைய நினைவை போற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பூசல்களென்று புதுமை படைக்கின்ற நாள். இன்று புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் சந்திரனோடு இணைந்து சந்திர மங்கள யோகமாக இருந்து 3ஆம் இடத்தில் இருப்பதனாலே உடன்பிறப்புகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். இன்று இனிய நாள். ரிஷபராசினியர்களே, வருமானம் திருப்தி தரும் நாள். வாங்கல் கொடுக்கல்களில் இருந்த ஏமாற்றங்கள் அகலும். இன்றைக்கோ நீங்கள் கொடுத்த தொகை இன்று பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தலாம். சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை யோகங்களில் மிகச்சிறந்த யோகம் பரிவர்த்தனை யோகம். எனவே தேக்க நிலை மாறி ஆக்க நிலை கூடும். தெய்வீக பற்றும் உங்களுக்கு மேலோங்கலாம். இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை நீங்கள் வழிபடுவதன் மூலம் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலும். மிதுனராசி நேயர்களே, சந்திர மங்கள யோகம் இன்று உண்டு. எனவே இன்றைக்கு மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். 2 நாட்களாக கல்யாணம் பேசிவிட்டு போனது, தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமண வயதடைந்த குழந்தைகளுக்கு எப்பொழுதுதான் கல்யாணங்கள் முடியும், வந்த வரன்கள் வாயிலோடு திரும்புகிறது என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று சந்திர மங்கள யோகத்தின் விளைவாக வரன்கள் வாயில் தேடி வந்தது இன்று முடிவாகலாம். அது மட்டுமல்ல, சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். பெற்றோர்களின் மணி விழாக்கள் முத்து விழாக்கள் போன்று நடத்துவதற்கும் அறிகுறிகள் தென்படலாம். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய விதத்தில் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கின்ற பொழுது கவலைப்பட வேண்டியதில்லை. பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கும். தன்னம்பிக்கைக்கு தக்க பலன் கிடைக்கும். தனவரவு வந்து கொண்டே இருக்கும். ஒரு தொகை செலவழிந்தால் அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும். இருந்தாலும் கூட ஒரு உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் தேக்க நிலை வரலாம். திடீரென தொல்லைகள், ஜீரணக்கருவிகள் பழுதாவது, மூட்டு வலிகள் போன்றவைகள் வரலாம். கவனம் தேவை. வைத்திய செலவு உண்டு.
சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட அஷ்டமத்தில் மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் வந்து கொண்டே இருக்கும், செலவும் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மூத்தவர்களின் ஆலோசனைகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். எதை செய்தாலும் அஷ்டமத்தில் 3 கிரகங்கள் முற்றுகையிட்டு இருக்கின்ற பொழுது நீங்கள் எடுத்த முடிவு சரியாக இருக்காது. ஒரு ஆன்மீகம் சார்ந்தவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம், அனுபவஸ்தர்களிடம் அறிகுறிகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியில் கேது, 7 ராகு, சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழ்நிலை உருவாகும். காலையில் இன்பம், மாலையில் துன்பம், காலையில் வரவு, மாலையில் செலவு என்ற நிலையே வரலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையாது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகலாம். ஆனால் அதில் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். இன்று ஒரு நல்ல தகவல் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கிடைக்கும். என்ன இருந்தாலும் சனி இன்றைக்கு கிழமை என்பதனாலே சனி பகவானை வழிபடுவதன் மூலம் ஓரளவேனும் நீங்கள் நற்பலன்களை பெற இயலும். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் தனலாபம் தடையின்றி வந்து சேரும் நாள். தக்க விதத்தில் உங்களுக்கு பண உதவியும் கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சனி, பிள்ளைகளினுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அவர்களுடைய மேல் படிப்புக்காகவோ அல்லது மேல்நாடு சென்று படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் என்று நினைத்து எந்தேனும் முயற்சி எடுத்திருந்தால் அந்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு இருக்கும் இடம் 9ஆம் இடம் என்பதனாலே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும், பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவை. என்ன இருந்தாலும் அஷ்டமத்தில் சந்திரனோடு செவ்வாய் இருக்கின்றார். ராசிநாதன் சந்திர மங்கள யோகமும் இருக்கிறது. சுபகாரியத்திற்காக நீங்கள் செலவிட்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். எனவே இன்று இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கலாம். இப்படி சுப செலவுகளை செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபட நல்ல வாய்ப்பு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, 6லே குரு இருக்கின்றார். பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையப் போகிறது. உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் அருகில் இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுப்பார்கள். கொஞ்சம் கூடுதல் பொறுப்பையும் கொடுக்கலாம். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. என்ன இருந்தாலும் மனக்கவலைகள் அதிகரிக்கும். பதற்றத்தையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அதே நேரம் இப்படி இருக்கிறதே என்று எதிர்மறை சிந்தனையாகவும் நீங்கள் நினைக்க வேண்டாம். 10ல் கேது இருக்கின்றார். ராகு கேதுக்களின் மாற்றத்திற்கு பின்னால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, ராசியை குரு பார்க்கின்றார். எனவே ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமையப் போகின்றது. ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சில நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். 2லே புதன் இருக்கின்றார். மாமன் மைத்துனர் வழியில் மனதுக்கினிய சம்பவம் நடைபெறும். சேமிப்பு கரைந்ததே என்று கவலைப்பட வேண்டாம். கரைந்த சேமிப்புகளை இன்று ஈடுகட்டுவீர்கள். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொடங்கலாமா என்ற சிந்தனை கூட உங்களுக்கு உண்டு. அந்த சிந்தனை வெற்றி பெற சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கின்ற நாள். புகழ் கூடும். அதே நேரத்தில் ராசியிலேயே சனி சொந்த வீட்டில் இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். சுகஸ்தானத்தில் குரு இருக்கின்றார். எனவே தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. தாயின் உடல்நலம் சீராகும். அதே நேரத்தில் பெற்றோர்களின் ஆதரவோடு தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சொத்துக்கள் வாங்குவது அல்லது வாங்கிய சொத்தை பராமரிப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, ராசியிலேயே 6க்கு அதிபதி சூரியன். அரசு வழியில் சில சலுகைகள் கிடைக்கலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அதுவும் கைகூடும். ஆனால் அதே நேரத்தில் சூரியனோடு ராகு இருப்பதால் கணக்கு வழக்குகளை கச்சிதமாக வைத்துக் கொள்வது நல்லது. இன்று மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். பயணங்களால் பலன் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்க முயற்சி கைகூடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.